தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்ப நீங்க பார்க்குற இந்த காய்கறி, இந்த காயை வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த சமையல்ல பண்ண போறோம். இந்த காயோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது இந்தோனேஷியால கிடைக்கிற ஒரு வகை காய். இது வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு காயா கருதப்படுது. இதை எப்படி உரிக்கணும்னு நான் சொல்றேன். இதை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கணும். இதோட விதைகள் இப்படி இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த மேல் அந்த தோலை வந்து நம்ம நீக்கிடணும். ஏன்னா இது ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும். எந்த அளவுக்கு அந்த காய்கள் ரொம்ப இலசா இருக்கோ அந்த அளவுக்கு இது கசப்பு தன்மை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இதை பாதியா வெட்டி எடுத்துப்போம். கப் அளவு இதுல எடுத்திருக்கேன். வாங்க இந்த காயை எப்படி சமைக்கிறதுன்னு மொபைலிக்குள்ள போய் பார்க்கலாம். இடிச்சு வச்ச வெங்காயம், 4 பூண்டு, இஞ்சி இடிச்சு வச்சது அதையும் சேர்த்திருக்கேன். அது கூட 2 மிளகாய் பழம் சேர்த்திருக்கேன். இதுல ஒரு வெங்காயம் நல்ல பொடியா நறுக்குனது அதையும் சேர்க்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு கூட தக்காளி, ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இந்த சமையலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இதை ஒரு 2 நிமிடம் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த சம்பல். இந்த சம்பலை சேர்க்கிறேன். இது ஏற்கனவே இந்த சம்பல் வச்சு நம்மளுடைய வலையொலியில நிறைய உணவு குறிப்புகள் நான் போட்டிருக்கேன். இந்த சம்பல், காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு விழுதா அரைச்சி அது எண்ணெயில நல்லா வதக்கணும். அதுதான் சம்பால். இந்த சம்பால் இப்போ நம்ம நல்லா சேர்த்தாச்சு எல்லாத்துக்கூடையும். இப்போ இந்த 1 கப் அளவு இந்த விதைகளை நான் இப்போ இதில் சேர்க்கிறேன். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். இது நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக மசாலாவோட சேர்ந்து வேகணும். ரெண்டு நிமிடங்கள் மூடி வைக்கலாம். நம்ம போட்ட தண்ணியில இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் ரொம்ப குழவாகவும் வேகக்கூடாது. இந்த காய் கொஞ்சம் ஹாஃப் பாயில்ல இருந்து சாப்பிடணும். இது ரொம்ப முத்தின காயா இருந்தா ரொம்பவே கசப்பு தன்மை, பாவக்காவெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு கசப்பு இருக்கும். ஆனா இதுல ஏகப்பட்ட நன்மைகள், மருத்துவ தன்மைகள் இருக்கு. குறிப்பா நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு இது ரொம்பவே நல்லது செய்யும். இதுல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்னதா இருக்க ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது அந்த இனிப்பு தன்மை, அந்த கசப்பு தன்மையை சமன் செய்யறதுக்காக நான் சேர்க்கிறேன். இந்த காயோட பேர் பத்தாய். இதை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் இந்த காணொலி. இது இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை. இது சோறு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். இந்த வலையொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.